வெல்கம் டு மை சேனல் டேஸி லைஃப். ஸோ அகெயின் இன்னொரு vlog. இது என்னோட தம்பியோட பர்த்டே 21. ஸோ நான் வெளியில் போய் கேக் கட் பண்ணலாம். நான் தான் கேக் பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப வெயில், அதில் கேக்கெல்லாம் சொதப்பிடுச்சு. பட் ஓகே, ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கு. ஸோ அங்கே vlogல போகலாம். ஸோ இன்றைக்கி பர்த்டே பாய்க்கு என்னோடய தம்பிக்கு ஃப்ரைட் ரைஸ், அவர் கேட்ட சாப்பாடு மெனு தான் ஃப்ரைட் ரைஸ். நான் செய்கிற லாலிபாப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் என்கிட்ட சாப்பிட்ட எல்லோரும் லாலிபாப் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி மெனு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் லாலிபாப், மட்டன் கிரேவி, கத்திரிக்காய் கிரேவி அண்ட் சம்பல், வெங்காயம் தக்காளி சம்பல். ஸோ இதுதான் அவருக்கு ஸ்பெஷல். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேடில் அப்படியே எடுத்து வைக்கிறேன். ஸோ அதிலே வச்சா அந்த இரும்பு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் அதை எடுத்துருவோம். இந்த பக்கம் லாலிபாப் நல்லா இனிப்பாக, இது நல்லா சும்மா கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே அவனோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் வந்திருக்காரு பர்த்டேக்கு. ஸோ இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் ஸ்விஸில் அவர் வரல. This is my today outfit. ஸோ இது ஒரு black color ஃப்ராக், புதுசு தான் கமெண்ட் பண்ண. ஃபிட் கரெக்டாக இருக்குது. ஸோ இது இந்த பெல்ட் லைக் இப்படி நிற்க மாட்டேங்குது. ஸோ ஓகே, வெரி நைஸ், நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் வெளியில் போகிறோம். ஸோ அவரோட பர்த்டே எங்கேயோ அவரோட இடம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. ஒரு ஷாத்தோ, அரண்மனை. இங்கேருந்து ஒரு 1 hour தூரம். ஸோ அவரே தான் செலக்ட் பண்ணது. அவரை நாங்கள் கூப்பிட்டோம், ரெஸ்டாரண்ட் போய் அங்கே கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அவர் சொன்னார், இல்லை வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்டாரண்ட் வேணாமா, இங்கே பெருசாக டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதோட அவர் தான் செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறோம். மியூசிக் கேட்டுகிட்டே ஜாலியாக போகிறோம். இந்த காரில் நான், என் தம்பியோட ஃப்ரெண்டு போகிறோம். முன்னாடி காரில் அப்பா அம்மா அண்ணா அண்ணி அவங்க போகிறாங்க, அவங்களோட அண்ணாவோட காரில். ஸோ வியூ செம்மையாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போகும்போது குட்டி குட்டி வீலெல்லாம் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடி இருக்கிறதுனால, நான் பின்னாடி இருந்ததுனால என்னால் பெருசாக கவர் பண்ண முடியல. ஸோ க்யூட்டாக அழகாக இருந்தது. அப்படியே அந்த இடம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஸ்விஸ் போகிற மாதிரி இருந்தது, மலைகள் இந்த மாதிரி. கொஞ்சம் தூரம் தான், நான் அவுட்டோர் போனோன்னா இந்த மாதிரி வியூ அழகாக இருக்கும். ஸோ இப்போ கிட்ட வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். ஸோ வந்துடுச்சு. இதான் அந்த ஷாத்தோ. இது ஒரு 10 to 6 o'clock வரைக்கும் தான் ஓப்பன். ஏன்னா நாங்கள் போனது லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போக முடியல. வெளியிலே இருந்து வியூஸ் அந்த பக்கம் நிறைய இடம்லாம் இருந்தது. அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, நாங்கள் தான் செகண்டாக போனோம். அதுக்கு இந்த பக்கம் ஆறு இருக்குது அந்த சைடு. ஸோ அதுவும் நான் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுதான் ஓவராலாக அந்த வியூ. ஸோ என்னோடய அப்பா, நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னா வந்துடுவார். அவருக்கு வீடியோ ஃபோட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் அந்த வியூ. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே வச்சு தான் நாங்கள் கேக் கட் பண்ணோம். அண்ட் கேக்குன்னொன்னே வெரி வெரி டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா என்னையே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் கஸ்டமர்ஸ் செய்யும்போது ரொம்ப கடைசி கேக்கெலாம் செம்மையாக இருந்தது. எல்லோரும் கண் வச்சிட்டாங்க. ஸோ இது எனக்கு டெம்ப்ரேச்சர் விட்டு கொடுக்கல. ஏன்னா இப்போ 30 டிகிரி 35 டிகிரியில் இருந்தது. ஸோ இங்கே பெருசாக யாருமே ஏசி வச்சுருக்க மாட்டாங்க தானே வீட்டில். அப்போ அதனால் அதுவும் இல்லை. ஏசி இருந்தால் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா விப்பிங் க்ரீம், பட்டர் க்ரீம்லாம் உருக வெளிக்கிட்டு, இப்போ உங்களுக்கே தெரியும் இதை ஓப்பன் பண்ணும்போது. ஸோ என் ரீல்ஸ்லலாம் நிறைய போட்டிருப்பேன், பர்ஃபெக்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், அப்படியே தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சார். என்னடா இது, அவனோட பர்த்டே இந்த சைட்லலாம் தெரியும். இந்த கனாஷ் நம்ம சாக்லேட் ஊற்றி கனாஷ் போடுற, அதனால கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிது. இருந்தாலும் மெல்ட் ஆயிடுச்சு.
விப்பிங் க்ரீம்லாம். ஸோ ஓவரால் ஓகே. பட் இருந்தாலும் நான் நினச்ச டிசைன் வரல. ஸோ எங்கள் வீட்டு கடைக்குட்டி அவருக்கு 21 பர்த்டே. ஸோ அவருக்கு கேக் கட் பண்ணுறோம். அவர் ஜாலியாக கேக் கட் பண்ணிவிட்டு அழகாக நின்றார். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா போனாங்க. எங்கள் அப்பா நான் சொன்னல வீடியோ எடுக்கிறதுலேயும் இன்ட்ரெஸ்டாக இருந்துட்டு அப்போ தான் கடைசி ஓடினார். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா அண்ணி அவங்க கேக் கொடுக்குறாங்க. அடுத்து ஆனால் கேக் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. அதான் திருப்பி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவருக்கு என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காது. 2 ஃப்ரெண்ட் தான் ஸ்கூலில் இருக்குது. பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வாசலில் கூட அந்த கதவில் கூட இது பால்கனி, அந்த கதவில் கூட பூ வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் புறா வளர்க்குறாங்க போல், குருவி வளர்க்குறாங்க. சாரி, அந்த சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க போல். வந்து போச்சு. அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது ஃப்ரான்ஸில். நம்ம தான் தேடி போய் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். இதுதான் ஒரு வில்லேஜ் தான். இதுவும் ஒரு வில்லேஜ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப தூரமாக ஒரு 1 hour இருக்கும் ட்ராவல் பாரிஸ்லேருந்து. ஸோ இது ஒரு அரண்மனை தான் பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போகல, லேட்டாக தான் வந்தோம். ஸோ கேக் வெளியே வச்சு கட் பண்ணலாம். ஸோ நாங்கள் கூப்பிட்டோம் வேறு எங்கேயாவது போவோம் அப்படின்னு, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி கேட்டோம். அவன் வேணான்னு சொல்லிட்டான். ஸோ அவனே தான் அது செலக்ட் பண்ண இடம் இது. சரி ஓகே வாங்க அப்படியே போய் கேக்கை கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆறு மாதிரி இருக்கான், அந்த சைட் தான் போயிட்டுருக்கேன். வாங்க அப்படின்னு. ஸோ வெயில் லைட்டாக அடிக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன ஆறு. அழகாக இருக்குது. இதுதான் அந்த ஆறு. அந்த பக்கம் ஒரு போட் நிற்குது. எனக்கு போனதுலேருந்து அந்த போட்டில் தான் கண்ணாகவே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் போனால் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே நின்றுட்டாங்க. அந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. கீழே பார்த்தா குட்டீஸ் பெரியாக்கள் எல்லோரும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்துட்ருந்தோம். மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு திருப்பி அந்த மீனை போடுறாங்க. அதில் அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் தான் தெரில. நம்ம ஊர்லலாம் அந்த மீனை பிடிச்சி சமைச்சிருவாங்க. ஆனால் இங்கே மீனை பிடிச்சிட்டு திருப்பி மீனை விடுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஓரளவு அந்த வியூ. இந்த பக்கம் உள்ள ஆறு. அந்த முன்னாடி ஒரு பெரிய ஒரு சத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஒரு வீடு. நம்ம அதிலே சொன்ன மாதிரி எனக்கு இந்த போட்டில் தான் கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தேன். நான் சொன்னேன் இந்த பக்கம் தான் ஒரு வீடு இருக்குது அந்த சைடு. அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தால் அழகாக தான் இருந்துச்சு. அழகான வியூ. அந்த பக்கம் ஒரு குட்டி போட் போகுது. ஆக்சுவலி நாங்கள் இந்த பக்கம் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒன்று வருதில்லை. இவங்க எல்லோரும் முதல்ல வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட என்னடா சின்ன பசங்களாம் இருக்காங்க, முதல்லலாம் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே. கடைசியில் பார்த்தா அதுக்கு ஜூம் பண்ணி கிட்ட வர பார்த்தா அது ஒரு கட்டை. செம்ம சிரிப்பு. ஸோ அதுதான் இது. கொஞ்சம் வெயில் வருது. ஆனால் இந்த டைம் ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். அப்போ கூட நல்லா வெயிலாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் போகிறோம் எல்லோரும். ஸோ முன்னாடி எங்கள் அப்பா போயிட்டார். ஏ டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அந்த சைடு சர்ச் இருக்குது. ஸோ அதான் எங்கள் அப்பா சர்ச் இருக்குதுன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஆனால் சர்ச் பூட்டிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு வியூ இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த வியூ தான் நான் என்னோடய
ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த பக்கம் பார்க்குறேன் வியூஸ் வருதா அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் அண்ணா அண்ணி ஷூட் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்படி நானும் அப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டுருந்தேன் ஸ்டோரிஸ் போகிறதுக்காக. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அந்த சைட்லலாம் குட்டி குட்டி வீடு அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் இருந்தால் இல்லை நீங்கள் வந்தால் கண்டிப்பாக அந்த வில்லேஜ் மட்டும் போய் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அழகான பிளேசஸ் நிறைய இடங்கள் இருக்குது. ஷத்தோன்னு அடித்தாலே வரும். நான் அது கீழே லிங்க் நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த இடம்னு. ஸோ பூக்கள்லாம் அழகாக இருந்துச்சு. அதான் பறிச்சிட்ருந்தேன். அவ்வளோதான் என்னோடய தம்பியோட பர்த்டே vlog 21. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பார்க்குறீங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.